ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். அமெரிக்காவில் கடந்த மாதம் ஏலியன்ஸுடைய நடமாட்டம் இருந்ததாக செய்திகள் வெளியாகிருக்கு. அதனுடைய விவரங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். அமெரிக்காவில் நியூயார்க், நியூ ஜெர்சி போன்ற மாகாணங்களில் ஜனவரி மாதம், டிசம்பர் மாதம்லாம் ஏலியன்ஸ் வாகனம் போன்று பெரிய வாகனம் பறந்து கொண்டிருந்ததாகவும் அதை பார்த்தவர்கள் முதலில் இது ட்ரோன்ஸ் என்று சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அது ஒரு வாரத்துக்கு மேலாக எல்லா இடங்களிலும் கார் போன்ற பெரிய சைஸில் ஏலியன்ஸ் வாகனம் போல் பறந்து கொண்டிருந்ததை பார்த்து இது ஏலியன்ஸ் இருக்குமா அல்லது வேறு நாட்டுடைய ட்ரோன்ஸ்கள் ஏதாவது பறக்கிறதா என்று சந்தேகப்பட்டார்கள். அதற்கு பிறகு அதை போலீசிடமும் இராணுவத்திடம் தெரிவித்தார்கள். ஆனால் அவர்களும் அதை பறப்பதை பார்த்ததாகவும் ஆனால் அது என்னவென்று தெரியவில்லை என்றும் கூறிவிட்டார்கள். பிறகு உலகில் சிறந்த அமெரிக்காவுடைய புலனாய்வு அமைப்பான பென்டகனிலும் இதை தெரிவித்தார்கள். அது கடந்த ஒரு வாரமாக வாகனம் பறப்பது பார்த்துள்ளோம், உண்மையில் அது என்னவென்று தெரியவில்லை என்று அவர்களும் கூறிவிட்டார்கள். இந்த அன்னோன் பிளையிங் ஆப்ஜெக்டை பற்றி யாருக்குமே தெரியாததால் மக்கள் பதட்டமடைந்து சோசியல் மீடியாவில் எல்லாம் அந்த செய்திகளை வெளியிட்டார்கள். அந்த வாகனம் முன்னால் பின்னால் ரெட்டு கிரீன் போன்ற லைட்டுகளுடன் இருந்ததாகவும் அது பறந்து சென்று கொண்டிருந்தது என்றும் கூறியுள்ளார்கள். இதை மக்கள் அமெரிக்க அரசாங்கத்துக்குள் விஷயத்தை கொண்டு சென்றார்கள். அவர்களும் இது ஏலியன்ஸ் வாகனமாகவோ என்று தெரியவில்லை, ஆனால் பறந்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி தெரியவில்லை என்று சொன்னார்கள். பிறகு வெளிநாட்டு ட்ரோன்களோ ராக்கெட்டுகள் போன்றவையோ அமெரிக்க வான்வெளிக்குள் நுழைய முடியாது என்றும் அவ்வாறு நுழைந்தால் அது சுடப்பட்டு அந்த அளவுக்கு பாதுகாப்போடு விளங்குகிறது என்றும் அதற்காக பயப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்தார்கள். நியூயார்க்கிலும் நியூ ஜெர்சியிலும் மக்கள் வானத்தில் டிசம்பர் மாதம், ஜனவரி மாதங்கள்ல இந்த வாகனங்கள் அன்னோன் பிளையிங் ஆப்ஜெக்ட் பறந்து கொண்டிருப்பதை பார்த்தார்கள். இது ரெட் லைட் ஒரு பக்கமும் கிரீன் ஒரு பக்கமும் எரிந்து கொண்டிருந்தது என்றும் பிறகு இந்த வாகனங்கள் இரவு முழுவதும் 8 மணி நேரமும் 24 கிலோமீட்டர் தூரம் வரையும் பறந்து கொண்டிருந்தது என்று கூறினார்கள். இது ஈரானுடைய ட்ரோன்களாக இருக்கலாமா அல்லது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தன்னுடைய ராக்கெட்டுகள்லாம் செய்யும் அந்த வாகனங்களா என்று மக்கள் பலவித குழப்பத்தோடும் பதற்றத்தோடும் இருந்தார்கள். கடைசி வரை இது யாராலும் உண்மையிலேயே அது ட்ரோன்களா அல்லது ஏலியன்ஸுடைய வாகனமா என்பதை முடிவுக்கு வர முடியவில்லை. இந்த ஏலியன்ஸை பற்றி ஏற்கனவே 1989 ஆண்டு, அதாவது 37 வருடங்களுக்கு முன்பு பாப் லாசர் என்பவர் பல விஷயங்களை அமெரிக்காவில் ஏலியன்ஸ் இருப்பதை பற்றியும் அதை பற்றிய ஆராய்ச்சிகள் அமெரிக்க அரசாங்கம் செய்வதாகவும் அதை பற்றிய விவரங்களை கூறியிருந்தார். அமெரிக்காவில் 9 ஏலியன் ஏர்கிராப்டுகள் ஒழித்து வைத்திருப்பதாகவும், ஏலியன் ஏர்கிராப்டுகள் 3 அடி உயரம் கொண்டது என்றும் அதனுள் 3 அடி உயர உயிரினங்கள் தான் உட்காருவது போல் சீட்ஸுகள் அமைந்துள்ளது என்றும் அது மிகவும் பழமை வாய்ந்ததாக உள்ளது என்றும் கூறியிருந்தார். மேலும் அமெரிக்காவில் டெசர்ட்டில் இந்த ஏலியன்ஸுகள் ஒடுக்கி வைத்திருந்ததாகவும் அங்கேதான் தான் வேலை பார்த்ததாகவும் அது என் உயிருக்கு இப்போது ஆபத்து வருகிறது என்பதால் இந்த விஷயங்களை உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்ததாகவும் 1989 ஆண்டு பாப் லாசர் அவர்கள் தெரிவித்திருந்தார். பாப் லாசர் அமெரிக்காவில் இருக்கிற உண்மைகளை கூறியதால் ஏலியன்ஸ்கள் அங்கு இருக்கலாம் என்ற எண்ணம் தோன்றியது. ஆனாலும் அதை மக்கள் அந்த அளவுக்கு அதை இம்பார்ட்டன்ஸ் அப்போது எடுத்துக்கொள்ளவில்லை. பாப் லாசர் அவர்கள் மேலும் கூறும்போது ஏலியன்ஸ் என்றாலே முக்கியமான ஸ்பாட் எது என்றால் அது ஏரியா 51 தான் என்றும் அது அமெரிக்காவில் அந்த டெசர்ட் நடுவில் உள்ளது என்றும் அந்த ஏரியாவை ஏரியா 51 என்று கூறுவார்கள் என்றும் EBE எக்ஸ்ட்ரா டெரிஸ்டரியல் பயாலஜிக்கல் என்டைட்டி என்றும் கூறுவார்கள் அந்த இடத்தை என்று கூறியுள்ளார். மனிதர்கள் உட்கார முடியாத வாகனமாக அது அங்கு வைத்திருக்கப்பட்டிருக்கிறது என்றும் ஏலியன்ஸ் உடைய வாகனம் என்றும் இவர் கூறியுள்ளார். ஆனால் தான் ஏலியன்ஸை பார்க்கவில்லை என்றும் கூறியுள்ளார். பலர் கூறுவதை கேட்டு சொல்வதாகவும் கூறியிருந்தார். மேலும் தான் வேலை பார்த்த இடம் S4 என்ற சீக்ரெட் ஆனது என்றும் கூறியிருந்தார். தான் வேலை செய்யும் இடத்துக்கு போகும்பொழுது அங்கு லாஸ் வேகாஸ் என்ற இடத்திலிருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த டெசர்ட்டில் அது வைக்கப்பட்டுள்ளது என்றும் அங்கு செல்வதற்கு ரோடோ வாகன வசதிகளோ கிடையாது என்றும் ஒரு குறிப்பிட்ட விமானத்தில் தான் செல்ல முடியும் என்றும் அங்கு பணிபுரியும் ஒர்க்கர்ஸ் ஆகட்டும் யாராக இருந்தும் லாஸ் வேகாஸ்ல இருந்து சிறிய விமானங்கள் மூலம் அந்த இடத்தை சென்று அடைய முடியும் என்றும் அது இந்த இடம் மணல் மேடாக தெரியும் மணலை கொட்டி வைத்திருக்கிறார்கள் என்றும் இந்த இடத்தில் தான் பணிபுரிந்ததாகவும் தான் பணிபுரிந்த போது கையை வைத்துதான் அந்த மிஷினில் வைத்து கிளியர் ஆனவுடன் உள்ளே செல்ல முடியும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இப்பொழுதும் அங்கு அப்படித்தான் உள்ளது என்றும் அந்த ஏரியா முழுவதும் ராணுவ பாதுகாப்பில் உள்ளது என்றும் அங்கு யாராவது நுழைந்து அந்த ஏலியன்ஸை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி செய்ய போகிறோம் அது இது என்றது அந்த சமயத்தில் வெளியிட்ட போது அமெரிக்க அரசாங்கம் ராணுவமும் எச்சரித்து யாராவது இந்த இடத்துக்குள் நுழைய முற்பட்டால் அவர்களை சுற்றுவிடுவோம் என்று கூறியுள்ளார். அதனால் அந்த விஷயங்கள் பெரிய விஷயம்
வருஷங்களாக பார்க்கப்படுகிறது. இவருக்கு என்ற சில குறிப்பிட்ட வேலைகள் தான் அந்த மிஷின்ஸை ரிப்பேரை சரி செய்து ரீஜெட் பண்ற வேலைகளை கொடுத்திருந்தார்கள் என்றும், அதற்கு இந்த இடத்தில் அலாட் செய்து இருக்கிறார்களோ அந்த பகுதிக்கு மட்டும்தான் செல்ல முடியும் என்றும், ஒரு பகுதியில் இருக்கவும் மற்ற பகுதியில் இருக்க ஒர்க்கர்ஸோடு பேச முடியாது, அவர்களை கான்டாக்ட் செய்ய முடியாத அளவு பாதுகாப்புகள் இருந்ததாகவும் கூறியிருந்தார். இவர் 1989 குறிப்பிட்டது அப்பொழுது சாதாரணமாக எடுத்துக்கொண்ட மக்கள். பிறகு அமெரிக்க அரசாங்கம் 2013 ஆண்டுதான் இதுபோல் ஏரியா 51 என்ற இலக்கு உள்ளது என்றும் அது ஆராய்ச்சிக்கான இடம் என்றும் கூறியது. இதற்கிடையே அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதியான ஒபாமா அவர்கள் ஒரு இன்டர்வியூ அளிக்கும்போது அந்த செய்தியாளர்கள் ஏலியன்ஸை பற்றி கேட்டபோது ஏலியன்ஸ் உண்மைதான் என்று கூறியுள்ளார். ஆனால் தான் பார்த்தது இல்லை என்று ஜனாதிபதியாக இருந்தபோது அதை பற்றி எந்த டிஸ்கஷனும் செய்யவில்லை என்றும், ஆனால் இருப்பதாகவும் அதற்கான இடம் ஏரியா 51 போன்ற இடங்களை இருந்ததாகவும் உலகத்தான் தெரியும் என்றும், இந்த உலக பிரபஞ்சத்தில் வேறு வேறு கிரகங்கள் இருக்கும்போது இது பூமியை போல வேறு கிரகத்தில் கிரகவாசிகள் இருக்கலாம் என்றும், ஆனால் அவர்கள் அவ்வளவு தூரத்தில் இந்த அடிக்கடி வர முடியுமா என்ற சந்தேகமே என்றும் ஒபாமா தெரிவித்தார். அதற்கு பிறகு இதை பற்றிய இதற்கு மேல் நம்ம கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸை வெளியே தெரிவிக்க கூடாது என்றும் கூறிவிட்டார். இவர் கூறியதை இப்பொழுது பிரசிடண்டாக உள்ள ட்ரம்ப் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது அவர் இதை பற்றி பேசியிருக்க கூடாது, இருந்தாலும் அந்த ஏரியா 51 மற்றும் ஏலியன்ஸை பற்றிய டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் நான் ஓப்பனாக ரிலீஸ் செய்ய போகிறேன் என்று கூறியுள்ளார். அவர் கூறியபடி எப்பொழுது ஏலியன்ஸை பற்றிய ஃபைல்ஸை ரிலீஸ் செய்வார், அந்த ஏரியா 51 பற்றிய டீடைல்ஸை எப்பொழுது ரிலீஸ் செய்வார் என்று உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதை வைத்து அந்த ஏலியன்ஸ் என்று உண்மையா இல்லையா என்பதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளனர். அமெரிக்காவில் தான் எப்பொழுதும் ஏலியன்ஸ் உடைய நடமாட்டம் அதிகமாக அடிக்கடி இருப்பதாக கடந்த 10 வருடங்களாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் தோன்றினார்கள், ஏலியன்ஸ் உடைய வாகனங்கள் கொண்டு சென்றதாகவும் அப்பொழுது போலீஸ் ராணுவம் அதை பார்த்ததாகவும் செய்திகள் வெளியாகி அந்த நாட்டு அரசாங்கம் அதுக்கென்று தனித்துறையை ஏற்படுத்தி மக்களோ வேறு இடங்களில் இருந்து அவர்களை பார்த்ததாக வந்த செய்திகளை வைத்து ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு தனித்துறையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அதில் அங்குதான் அடிக்கடி இத்தகைய ஏலியன்ஸ் உடைய நடமாட்டம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதேபோல் தமிழ்நாட்டிலேயே கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு கல்பாக்கம் பகுதியிலும் கன்னியாகுமரியில் உள்ள கூடங்குளம் பகுதியிலும் ஏலியன்ஸ் போன்ற அந்த வாகனங்கள் பறந்ததாகவும் அதை பார்த்து அடிஷனல் கமிஷனர் போலீஸ் அவர் ஒருவர் கூறியிருந்தார். அது பற்றி அந்த கூடங்குளம் நிலையத்தில் மேலே பறந்து கொண்டிருந்ததை அங்குள்ள மக்கள் பார்த்து போனிருந்தார்கள். இதை பற்றி தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி செய்தவரான ப்ரொஃபசர் அவரிடம் தெரிவித்த போது அவர்களுடைய நடமாட்டம் இருக்கலாம் என்று கூறினார். ஆக உலகில் பல இடங்களில் இத்தகைய ஏலியன்ஸுடைய நடமாட்டங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் எங்கேயும் உறுதியாக அவர்களை பார்த்ததாகவும் நேரடியாக அவர்களை சந்தித்ததாகவும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. அது யூகமாக அதை சொல்கிறார்கள், இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதுதான் உண்மையாகும். இதே போன்று பாபா வங்கா போன்ற எதிர்காலத்தை ப்ரெடிக்ஷன் செய்தவர்களும் 2026 ஏலியன்ஸ் ஒரு வேட்டு கிரகவாசிகளுடைய நடமாட்டம் இருக்கும், போக அவர்களோடு கம்யூனிகேஷன் தொடர்பு ஏற்படும் என்றும் 2 கிரகவாசிகளுக்கிடையே போர் ஏற்படும் என்றும் கூறியுள்ளார்கள். அது எத்தகைய உண்மை நடைபெறுமா என்பது தெரியும். இப்போது இந்த செய்தி உறுதிப்படுத்த பிற்பாடுதான் மற்ற கிரகவாசிகள் இங்கு ஒன்று செல்வதை நமக்கு புரிய வரும் என்பது உண்மையா.